தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் சவுதி அரேபியா வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் சவுதி அரேபியா வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். போர் பதற்றத்தை தணிக்க சவுதி அரேபியா வலியுறுத்தி வருகிறது. பதற்றங்களை தணிக்குமாறு இரு நாடுகளுக்கும் சவுதி அரேபியா வேண்டுகோள் விடுத்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போர் பதற்றங்களை தணிக்குமாறு இரு நாடுகளுக்கும் சவுதி அரேபியா வேண்டுகோள் விடுத்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போர் பதற்றத்தை தணிக்குமாறு இரு நாடுகளுக்கும் சவுதி அரேபியா வேண்டுகோள் விடுத்துள்ளது. ராணுவ மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் முன்வர வேண்டும் என்று சவுதி அரேபியா வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் சவுதி அரேபியா வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். போர் பதற்றத்தை தணிக்க சவுதி அரேபியா வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. ஜனனி, உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதல் நடந்த போது பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியாவுக்கு 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்தார். ஆனால் ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரவாத தாக்குதல் நிகழ்ந்த உடனே பயணத்தை பாதையிலே ரத்து செய்துவிட்டு உடனடியாக ஏப்ரல் 23 விடியற்காலை 6 மணி அளவுல டெல்லியில் இருக்கக்கூடிய பாலம் விமான நிலையம் வந்தடைந்தார். இது கடந்த கால நிகழ்வுகள். இந்த நிலையில குறிப்பிட்ட அதே சவுதி அரேபியா நாடு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் பதற்றத்தை தணிக்கும்படி அந்நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இரு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களோடு தொலைபேசியில் பேசியிருப்பதாக சவுதி அரேபிய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை செயலகம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்புல தெரிவித்திருக்காங்க. இது தொடர்பா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்புல சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பைசல் பின் பர்ஹைன் பின் அப்துல்லா இன்று ஒரு தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டார். குறிப்பாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த தொலைபேசி உரையாடல இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அந்நாட்டினுடைய துணை பிரதமருமான இசக்தாருடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது என்றும், குறிப்பாக பதற்றங்களை தணிக்கக்கூடிய முயற்சிகளை உடனடியாக 2 நாடுகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும், ராணுவ மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து இரு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தனித்தனியாக அவர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. இன்று காலை கூட அமெரிக்காவும் இதே கருத்தை முன்வைத்திருந்தார்கள். போர் முடிவாகாது, எனவே போருக்கு முன்பாக இரு நாடுகளும் அமைதி மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவை எட்டப்பட வேண்டும் என்று அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேட்டுக் கொண்டிருந்த நிலையில்தான் தற்போது சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இரு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பிராந்திய பதற்றங்களை தவிர்க்கப்பட வேண்டும் என்றும், பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று பாகிஸ்தான் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை வலியுறுத்தியதாக சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். ஜெர்னி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.